பணி நிரந்தரம் கோரி சென்னை சிவானந்தம் சாலையில் போராட்டம் நடத்திய சுமார் 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்களை மாலையில் கைது செய்த போலீசார் நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய்விட்டனர். அங்கும் போராட்டத்தை தொடர்ந்த அவர்களை ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். செவிலியர்களிடம் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்திய பின்னர் போலீசார் புறப்பட்டு சென்றதை அடுத்து மண்டபத்தில் இருந்து வெளியேற உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டார். ஆனால் செல்போனில் டார்ச் லைட் காண்பித்தபடி போராட்டத்தை தொடர்ந்தனர். போனோம்னா அவங்க தனித்தனியாக போங்க, இல்லைன்னா எங்கள் பஸ் நாங்கள் எங்கள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனோம்னா எங்கெங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுருவோம். 6 டேரக்ஷன் விட்டுருவோம். எங்கே வேணாலும் எங்கே இறக்கி விடுவேங்க சொல்லுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்றோம். அது அதையும் நாங்கள் கேட்கலாம். எங்களுக்கு நேற்று சேட்பாத்தில் நாங்கள் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். அது பெர்மிஷன் வாங்கிட்டு 9 to 5 உணாவது போராட்டம் இருந்தோம். சரி, எங்களுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் அங்கே எங்களுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கவே இல்லை. சரி, அதனால் எங்களோட போராட்டத்தை கண்டினியூ பண்ணலான்றதுக்காக நாங்கள் இது பண்ணாங்க. ஆனால் அங்கே போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களை எல்லாமே பஸ்ஸில் ஏற்றி அங்கே கொண்டு விட்டாங்க. அங்கே கொண்டு விடும்போது கிளாம்பாக்கத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் அங்கேயுமே போராட்டத்தை கண்டினியூ பண்ணோம். ஸோ நைட்டு அமைதியாக இருந்த போலீஸ் காலையில் 4:30 மணிக்கு அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு இங்கே விட்டுட்டாங்க. இங்கே அடைச்சி விட்டுருக்கோம். ஃபெசிலிட்டிஸ் ஓகே தான். ஆனால் சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு ஒரு இருந்துச்சு, தரமானதாக கிடையாது. ரெஸ்ட் ரூம் அந்த அளவுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. சார்ஜ் ஒரு சமயத்தில் நேற்று நைட்லாம் கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறதுக்கு இது வழி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் தான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்பி கரண்ட்டே கொஞ்சம் கொடுத்தாங்க. அது எல்லாமே கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறவங்க போங்க, இல்லைன்னா இப்போ பஸ் எல்லாமே வந்துச்சு, நீங்கள் இங்கே ஏற்றி எங்கே வேணாலும் கொண்டு போய் விடுவோம். நேற்று ஒரே இடத்துல விட்டு தான் நீங்கள் போராட்டம் பண்ணதால இப்போ நாங்கள் ஒரு இடத்துல விட மாட்டோம், இல்லைன்னா உங்கள் மேலே நாங்கள் FIR ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ணால் உங்களோட ஃபியூச்சராக போய்டும். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்பயே வேணா மிரட்டுறாங்க, நீங்கள் இப்பயே போங்க. உள்ள இருக்க போலீஸ்காரங்க அது எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே தெரியல. ஆனால் எல்லாருமே மிரட்டுறாங்க. இப்போ பஸ்ஸில் ஏற்றுறாங்க சார், எல்லாரும் எங்கெங்கே விடுவாங்க. கண்டிப்பாக கன்னியாகுமரி இருக்கிறவங்களும் இங்கே எங்கே கூட தெரியாது, இப்போ விடுற இடம் தெரியாது. இப்போ பஸ்ஸில் பாருங்க எல்லாரும் ஏற்றுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு டைரக்ஷன்லாம் விடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றா விட்டால் தான் கேதர் ஆகி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. நாங்கள் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் விடுவான்றாங்க. இப்போ லேடிஸ் இந்த நேரத்தில் எங்கேயோ ஒரு ஈஸியாக எங்கேயோ ஒரு இடத்துல விட்டா ஈவன் அது அவங்களுக்கு ஈஸியாக கூட தெரியாது அந்த இடம். ஏன்னா அவங்களும் வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க. சார்ஜ் இல்லை, இந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, சார்ஜ் ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. மகளிருக்கான ஆட்சி பேர் தான் மகளிருக்கான ஆட்சியை தவிர அந்த மகளிர்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஏன் வாக்குறுதி கொடுக்குறாங்க? 90% வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா? வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றணுமா? நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட போராட்டத்தை நாங்கள் எதுக்காக போராடுறோன்னே எங்களோட துறைக்கே தெரியலன்றது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க சார் என்ன சொல்கிறாருன்னா, காலி பணியிடமே இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன போராடுறோம்? காலி பணியிடங்களை உருவாக்குங்கன்னு தானே நாங்கள் போராடுறோம். இப்போது MRB தேர்வு மூலயமா எக்ஸாம் எழுதி வந்தால் டாக்டர், ஃபார்மசிஸ்ட், இதர துறைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காலமுறை ஊதியத்தில் தானே நீங்கள் பணி நியமனம் செய்கிறீங்க. அப்போ நாங்கள் செவிலியர்கள் மட்டும் ஏன் காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்தப்படவில்லை? அதை தானே நாங்கள் இப்போ கேட்குறோம். அதுவே அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னும் போது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அன்டைம் ஆயிடுச்சு, எல்லாமே லேடிஸாக இருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ 2 நாளாக இருந்து போராடினதுக்கு எங்களுக்கு என்ன, அவங்க எங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்க, நாங்கள் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ அவங்க முடியாதுன்றதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க துறையில் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்கள நம்ம எந்த தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு நெசசரியான அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்தாங்க. நாங்கள் போய் பேசின இடத்துல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம துறை அமைச்சர்கிட்ட தான் பேசிட்டு வந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.